வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் எமோஷன் அண்ட் பிஹேவியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற அந்த கான்செப்டில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லும்பொழுது ஒரு திருப்தி, நம்மளுக்கு இது ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அதில் எல்லாம் சில விஷயங்களில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடாது. யூ ஷுட் எக்ஸல் யுவர் ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு புத்துணர்வு, ஒரு ஊக்கம் வர வேணும். அப்புறம் ரெண்டாவது, சில விஷயங்களில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும் அப்படின்னு இருக்கணும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ஒரு சப்ஜெக்டிவ் எலிமெண்ட். ஏன்னு கேட்டால், ஒரு சில விஷயத்தில் சிலவங்களுக்கு இட் கேனாட் பி யூனிவர்சலைஸ் பண்ண முடியாது, இண்டிவிஜுவலைஸ் ஒண்டி தான் பண்ண முடியும். இண்டிவிஜுவலைசேஷன் பண்ணும்பொழுது ஒருத்தருக்கே ஒரு விஷயத்தில் இப்போ கிடைக்கிற திருப்தி இன்னொரு நாளைக்கு இதே விஷயத்தில் இதே லிமிட்டில் திருப்தி கிடைக்காது. தே வாண்ட் டு கோ ஃபர்தர் இன் டு தட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி சாம்பார் அப்படின்னு வைங்க கூட. இன்றைக்கி இப்போது ரொம்ப பசி இல்லை, அதனால் ஒரு 2 இட்லி கொஞ்சம் போகிற சாம்பார் சாப்பிடுவார். சில சமயத்தில் என்ன ஆகும், அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு மேலே பசிக்குமா இருக்கும். ஸோ இப்போ 2 இட்லி போகாது, ஹி வில் கோ ஃபார் எக். என்ன எக்ஸலிங் த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ஆஃப் 2 இட்லி மேலே இப்போ 4, 3, 5, 7 அது போல் சாப்பிடுவார். இது சின்ன விஷயம், சாப்பிட்ற விஷயம். இதுக்கெல்லாம் கவுண்ட் பண்ண வேண்டாம் எத்தனை இட்லி சாப்பிட்றோம்னு. when we are in a hunger we can take some 2-3 numbers extra. when we are not so, we can be satisfied with the lower numbers அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது குவைட் சப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதனால ஒருத்தருக்கே இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற லெவல் வேறு வேறு நேரத்தில் வேறு வேறு லெவலில் இருக்கும். அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுன்னா உடனே கூடவே ஹாப்பினஸ் வரும். சாட்டிஸ்ஃபேக்ஷனில் எங்கேயான ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த ஹாப்பினஸ் முழு அளவில் இருக்காது. திருப்தியும் சந்தோஷமும் ஷுட் கோ டுகெதர். அது ஒரு பேரலல் லைன் போல் கூடவே போய்கிட்டு இருக்கணும். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி போகுதோ அதுபோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் ஷுட் கோ டுகெதர். அப்படின்னா அப்போ நம்மளுக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, எந்த லெவலில் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்கேயே ஹாப்பினஸ் வந்துடும். அந்த ஹாப்பினஸ் ஏன் வருது? முதல்ல ஹாப்பினஸ் வந்ததுனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதா, இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுனால ஹாப்பினஸ் வருதா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின் தான். இட் கேனாட் பி கிவன் ஆன்சர் இன் எ சிங்கிள் லைன், கொடுக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், முதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதா? ஒரு சாமான் வாங்குகிறோம், ஆர் யூ ஹாப்பி வித் தட் அப்படின்னு கேட்டுக்கிறோமா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் அப்படின்னு கேட்டால் ஆமாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அப்படின்னு ஒரு அரை மனசாக சொல்லும்பொழுது அதை வீட்டில் எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்தி பார்க்கும்போது when we are really happy we show our happiness in our face and our activities also. அப்போது அந்த காக்னிஷன் வீட்டில் அதனோட செயல்பாட்டு திறனை வாங்குகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு கேட்ஜெட்டோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம், அதை வாங்கி வீட்டில் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதனோட யுட்டிலிட்டி வேல்யூ நமக்கு தெரிஞ்ச உடனே we get into satisfaction. Naturally our face resembles a bright, ஒரு சின்ன மனம் திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்றத வெளியில் காட்டும். முகம் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த பேசிக் எலிமெண்ட், அவுட்கம் ஹாப்பினஸ். ஆனால் சில நேரத்தில் ஹாப்பினஸ் இருந்தாலே போகிறோம், இதுவே போகிறோம், இந்த சாமானே போகிறோம் அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்க முடியும். அது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தவர் தான். மெச்சூரிட்டி வந்த பிறகு தான், மெச்சூர்டு மைண்ட் இருந்தால் தான் அது சின்ன விஷயத்துக்கே சாட்டிஸ்ஃபை ஆகிவோம், சின்ன விஷயத்துக்கே ஹாப்பினஸ் பண்ணுவோம். இதில் என்ன நம்ம ஒரு சின்ன உதாரணம் காமிக்கணும்னா, சில when we are really in young, அதாவது லேட் சைல்ட்ஹுட்லேயோ ஏர்லி அடோலசன்ஸ்லேயோ இருக்கும்பொழுது சில சாமானெல்லாம் முக்கியமாக வாங்கினா தான் நம்மளுக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் திருப்தி. பிகாஸ் we want to identify ourselves with peer relations. பியர் குரூப் ரிலேஷன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால பாக்கி உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன வச்சுருக்கிறாங்களோ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அது போல தான் நாம் செய்யணும்னு நினைப்போம். ஆனால் இதே ஒரு கேட்ஜெட்டு when we are really in 30, அப்போ என்ன பண்ணும், 30 வயசு வரும்பொழுது இதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். அது விண்டோ ஷாப்பிங்கில் இருந்தால் கூட பார்த்துட்டு ஆமாம்மா இது அப்போல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு we simply move away from this place. We neither derive happiness nor happiness இல்லாத போது there is no question of arising satisfaction from that. அதனால் that is why I said it is quite subjective, it vary with the individual over the period. அப்படின்றதுனால நம்மளுக்கு திருப்தியும் சந்தோஷமும்
வேறு வேறு சமயத்தில் வேறு வேறு லெவலில் இருக்கும். ஒரே ஆளுக்கு ஒரு நேரத்தில் கிடைச்ச ஒரு சாமான் வழியாக கிடைச்ச ஒரு கேட்ஜெட் வழியாக கிடைச்ச ஒரு ஹாப்பினஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதே சாமான் மூலமாக கொஞ்ச நாள் கழித்து கிடைக்காது. கொஞ்ச நாள் கழித்து மேலுக்கு போனோம்னா இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் வாண்ட்ஸ் ஆர் சேஷியபிள். எப்போவுமே இதுக்கு மேலே மேலே வாங்கணும். அது கூட இதெல்லாம் இம்மெச்சூராக இருக்கிற வரைக்கும் தான். when you get into மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் வந்துடுது, growth and development சிங்க்ரனைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி as we grow we want to go for new ஐட்டம்ஸ்னு வாங்கிகிட்டே இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். இதை வச்சுட்டே கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். we can manage with this gadget for 2 more years அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. ஸோ அதனால் ஹாப்பினஸ்க்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் there are much relationship available. each are in one-on-one interrelations-ல இருக்குது. இதுக்கு தொடர்புடைய எமோஷன் அண்ட் பிஹேவியர்ன்ற அந்த டாப்பிக்கில் இன்னும் மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.